புதுச்சேரி மாநில வளர்ச்சிப் பணிகள் குறித்து மத்திய அமைச்சருடன் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் ஆலோசனை நடத்தினார். டெல்லியில் மத்திய சுற்றுலா அமைச்சர் கஜேந்திர சிங் ஷேகாவத்தை புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியும் முன்னாள் அமைச்சருமான மல்லாடி கிருஷ்ணராவ் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது பல சுற்றுலா திட்டங்கள் குறித்து விவாதம் நடைபெற்றது. யானம் ஒபெலிக்ஸ் ஈபிள் கோபுரத்தின் முழுமையான புதுப்பித்தல் மற்றும் நவீன மேம்பாட்டிற்காகவும் ஒரு மாநாடு மையத்தை கட்டி அதை ஒரு சிறப்பு சுற்றுலா தலமாக மாற்றவும் ரூபாய் 20 கோடியை விடுவிக்க கோரிக்கை விடப்பட்டது. 2027 ஆண்டு நடைபெறவுள்ள கோதாவரி புஷ்கரத்தின் போது யானத்திற்கு வரும் எண்ணற்ற சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளுக்காகவும் ராஜீவ் கடற்கரையின் மேம்பாட்டிற்காகவும் ரூபாய் 16.45 கோடியை ஒதுக்க கோரிக்கை விடப்பட்டது. அம்பேத்கர் நகர், புத்த பூங்கா, ஞான நுழைவாயில், தாவரவியல் பூங்கா, பழுதுபார்ப்பு மற்றும் தற்போதைய ஆரியல் விரிவான மேம்பாட்டிற்காக ரூபாய் 3 கோடியை ஒதுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டது. 100 கோடியை ஒதுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஏனாம் கௌதமி கோதாவரி ராஜீவ் கடற்கரையில் நீர் விளையாட்டு அதிவேக படகுகள் இயக்கத்திற்கு 10 கோடி ரூபாய் கோரியதாக மல்லாடி கூறினார். மருத்துவக் கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியான குற்றச்சாட்டை தொடர்ந்து புதுச்சேரி மகளிர் ஆணையம் தலைவி நாகஜோதி தலைமையில் உறுப்பினர்கள் கல்லூரியில் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரி காலக்கட்டில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியான குற்றச்சாட்டை தொடர்ந்து புதுச்சேரி மகளிர் ஆணைய தலைவி நாகஜோதி தலைமையில் உறுப்பினர்கள் சுஜாதா மற்றும் குழுவினர் நேற்று அக்கல்லூரியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். மகளிர் ஆணைய குழுவினர் உள்ள புகார் விசாரணை குழு தலைவரை சந்தித்தார். பாலியல் குற்றச்சாட்டு குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். குற்றவாளிகள் மீது உடனடியாக மற்றும் கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் பணி நீக்கம் செய்யவும் ஆணையம் சார்பில் வலியுறுத்தியது. தொடர்ந்து மாணவ ஆலோசகர் ஜூலியா அசோக்கை சந்தித்து மாணவிகளின் மனநிலை பாதிக்கப்படாமல் கவனித்துக் கொள்ள ஆலோசனை வழங்கினார். மகளிர் ஆணையம் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் மாணவிகளின் நலனில் எவ்வித சமரசமும் செய்யாத தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் உடனடியாக எடுக்கப்படும் என்றார். புதுச்சேரியில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் இன்று முதல் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட திறன் திட்டங்களில் சேர போர்ட்டல் வெளியிடப்பட்டது. இந்திய அரசின் திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் கீழ் NCVET ஆல் அங்கீகரிக்கப்பட்ட முதன்மை ஆசிரியர் திறன் திட்டத்தில் சேருவதற்கான போர்ட்டலை புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளிகள் மற்றும் குழந்தைகள் நல சங்கத்தின் தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் தமிழ்நாடு மாநில தலைவர் பிலால் நாட்டார் மற்றும் சரவணன் புகழேந்தி, டேவிட் மற்றும் சுகன்யா அன்பழகன் முன்னிலைகள் தேசிய தலைவர் சையத் ஷமாயில் அகமது என்று திறந்து வைத்தார். இவ்விழா புதுச்சேரி முத்துப்பிள்ளையபாளையம் ஸ்டார்ட் இன்டர்நேஷனல் பள்ளியில் நடைபெற்றது. விழாவினை பள்ளி தாளாளரும் சங்கத்தின் புதுச்சேரி மாநில தலைவருமான ரவிச்சந்திரன் துவக்கி வைத்த அனைவரையும் வரவேற்றார். செய்தியாளர்களிடம் புதிய கல்விக் கொள்கையின் கீழ் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி அளிக்கவும் வளரும் மற்றும் வளர்ந்த நாட்டை கட்டி எழுப்பவும் இந்தியா முழுவதும் திறன் பயிற்சி திட்டங்கள் மூலம் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். விழாவில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் ஏடிஎம் என்ற வகைகள் ஏடிஎம் கார்டு இல்லாமல் எழுத்தர் இல்லாதவர்களுக்கு பயன்படுத்தும் வகைகள் மாதிரி ஏடிஎம் உருவாக்கி அதை செயல்படுத்தும் விதத்தை மாணவிகள் தத்துவமாக நடித்து காட்டி அசத்தினார்கள். விசிட் பாரத் பில்டத்தான் 2025 என்ற மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி சோகப்பட்டு அரசு பள்ளியில் ஏடிஎம் கார்டு இல்லாமல் படிப்பறிவு இல்லாத மக்களும் பயன்படுத்தும் வகைகள் மாதிரி ஏடிஎம் ப்ராஜெக்ட் உருவாக்கி அசத்தினார்கள். தற்பொழுது நாடு முழுவதும் உள்ள ஏடிஎம் இயந்திரங்கள் ஸ்கீமிங் மற்றும் குளோனிங் முறையில் உருவாக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. இந்த ஏடிஎம் இயந்திரத்தை எழுத்தறிவில்லாதவர்கள் பணம் வரவு வைப்பது மற்றும் எடுப்பது போன்ற செயல்களுக்கு மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். அந்த வகைகள் எழுத்தறிவில்லாதவர்களும் ஏடிஎம் இயந்திரத்தை பயன்படுத்தும் வகைகள் மேம்படுத்தப்பட்ட ஏடிஎம் மாதிரி இயந்திரத்தை புதுச்சேரி சோகப்பட்டு அரசு பள்ளி மாணவ மாணவிகள் உருவாக்கியுள்ளனர். மேலும் இந்த இயந்திரத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து அவர்கள் தத்துவமாக நடித்து காட்டினர். மாணவிகள் உருவாக்கிய ப்ராஜெக்ட் ஏடிஎம் எந்திரத்தில் ஏடிஎம் கார்டு இல்லாமல் ஒருவரை ஏடிஎம் மிஷினை பார்க்கும் பொழுது அவரை கருவிழி மூலம் அடையாளம் காணப்பட்ட ரொபேட்டில் குரல் தொடர்பு மூலம் வரவிருக்கிறது. மேலும் கட்டை விரல் ரேகையை
பயோமெட்ரிக் மூலம் பதிவு செய்யும் பொழுது பயனாளரின் வங்கிக் கணக்கு எண் மற்றும் மொபைல் எண் ஆகியவற்றை கூறுகிறது. தொடர்ந்து திரும்ப பெறுதல், இருப்பு அல்லது வைப்பு போன்ற பரிவர்த்தனைகளுக்கான எளிய முறையையும் ரொபாட்டிக்குகள் மூலம் வழங்கி தேவையான பண பரிவர்த்தனை பூர்த்தி செய்கிறது. இதனால் பெண்கள் அல்லது கையொப்பங்கள் போன்ற எழுத்தறிவு சார்ந்த அங்கீகார முறைகளின் தேவையை நீக்குகிறது. பாதுகாப்பான பரிவர்த்தனைகள் உறுதிப்படுத்துகிறது. மேம்பட்ட ஏடிஎம் அமைப்பு அதிநவீன பயோமெட்ரிக் தொழில்நுட்பத்தை ரொபாட்டிக் குரல் தொடர்புடன் இணைத்து பாதுகாப்பான, வசதியான மற்றும் திறமையான பரிவர்த்தனை அனுபவத்தை வழங்குகிறது. இதனால் பயனர்கள் பாதுகாப்பாகவும் பரிவர்த்தனைகளை செய்ய அனுமதிக்கிறது. அதன் மேம்பாட்டு பயோமெட்ரிக் தொழில்நுட்பம் மற்றும் பயனர் நட்பு வங்கிகள், நிதி நிறுவனங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வாக அமைகிறது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் கடற்கரை சாலையில் வந்தே மாதரம் பாடல் பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் படி ஸ்ரீ பங்கிம் சந்திரா சட்டர்ஜி அவர்கள் வந்தே மாதரம் பாடல் இயற்றி 150 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி மக்களிடம் நேரடியாக பேசும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடலை மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்கு இணங்க பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமையின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு வி.பி. ராமலிங்கம் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்த வந்தே மாதரம் முழு பாடலை பாடினார்கள். வந்தே மாதரம் மற்றும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மாநில பொறுப்பாளர் வெற்றி செல்வம் அனைவரையும் வரவேற்றார். தேசிய தலைமையின் அறிவுறுத்தலின்படி சுதேசி உறுதிமொழி மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் வாசிக்க அனைவரும் சுதேசி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், தீபாய்தான், செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன், அசோக் பாபு, மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில துணைத் தலைவர்கள் ரத்தினவேல், அகிலன், சரவணன், பழனி, செயலாளர்கள் புகழேந்தி, தமிழ்மாறன், கோகிலா, பொருளாளர் ராஜ கணபதி, செய்தி தொடர்பாளர் அருண்முருகன், மாவட்ட தலைவர்கள் கிருஷ்ணராஜ், ஓம் அனிதா, மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி, விவசாய அணி தலைவர் பாரதி மோகன், ஊடக பிரிவு அமைப்பாளர் நாகேஸ்வரன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு அமைப்பாளர் கார்த்திகேயன், மீனவர் பிரிவு அமைப்பாளர் மாரியப்பள், மருத்துவர் பிரிவு அமைப்பாளர் சிவபெருமான், வல்லுநர் பிரிவு அமைப்பாளர் நாகராஜன், ஆலய மற்றும் ஆன்மீக பிரிவு அமைப்பாளர் சாய் சுதாகர், மத்திய அரசு திட்டங்களின் அமைப்பாளர் செந்தாமரை கண்ணன், கூட்டுறவு பிரிவு அமைப்பாளர் லட்சுமணசாமி, வணிக பிரிவு அமைப்பாளர் சத்யராஜ் மற்றும் மாநில மாவட்ட அணி பிரிவு தொகுதி நிர்வாகிகள் பொதுமக்களுடன் இணைந்து வந்தே மாதரம் முழு பாடலை பாடினார்கள். வந்தே மாதரம் நிகழ்ச்சியின் மாநில பொறுப்பாளர் வெற்றி செல்வம், இணை பொறுப்பாளர்கள் சக்திவேல், ராவுத்ரு மற்றும் மீனாட்சி சுந்தரம் குழுவினர் ஏற்பாடுகளை செய்தனர். இந்திய தேசிய பாடல் வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் ஆனதை முன்னிட்டு பெருமையை போற்றும் வகையில் வெளியூர் காவல் நிலையம் அதிகாரிகள் முன்னிலைகள் பள்ளி மாணவர்கள் பாடலை பாடி தேசப்பற்ற நினைவு கூர்ந்தனர். நமது இந்திய தேசத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறுவது போல் இந்திய தேசத்தின் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகளை கடந்ததை கொண்டாடும் வகையில் வந்தே மாதரம் பாடலின் வரலாற்றை போற்றும் வகையில் சட்ட ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் வெளியனூர் காவல் நிலையத்தின் எதிரே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் வட்ட ஆய்வாளர் கலைசெல்வன், வெளியனூர் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் சாந்தி மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் மற்றும் மகளிர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் நளினி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியனூர் அரசு ஆரம்ப பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட வந்தே மாதரம் பாடலை பாடி தேசப்பற்று, ஒற்றுமை, பெருமை ஆகியவற்றை நினைவு கூர்ந்த பள்ளி மாணவர்களுடன் காவல்துறை அதிகாரிகளும் வந்தே மாதரம் பாடலை பாடி மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து எஸ்.பி. சுப்பிரமணியன் மாணவர்களுக்கு வந்தே மாதரம் பாடலை பற்றிய வரலாற்றை எடுத்து கூறி கல்வி எந்த அளவிற்கு முக்கியமாக கருதப்படுகிறதோ அதைவிட ஒழுக்கம் என்பது மிக முக்கியமானது என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வெளியனூர் காவல் நிலைய காவலர்கள், மகளிர் காவல் நிலைய காவலர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளி சார்பில் அரங்கேற்ற விழா நடைபெற்றது.
புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் 7வது அரங்கேற்றம் விழா கம்பன் கலையரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி எதிர்கட்சி தலைவரும் வெளியுறவு தொகுதி சட்டமன்ற தொகுதி MLA சிவா, கலைமாமணி லூர்து சாந்தி, கலைமாமணி சண்முக சுந்தரி, இளவரசன் மற்றும் கொல்கத்தாவை சேர்ந்த புகழ்பெற்ற கிளாசிக்கல் நடன கலைஞர் ஆலோகனாந்தா ராய் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி சலங்கை பூஜை விழாவை துவக்கி வைத்தனர். சிறப்பு விருந்தினர்கள் பேசுகையில் நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளி புதுச்சேரியில் 5 பகுதிகள் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்ட பாரம்பரிய முறைகள் பரத மிக சிறப்பாக கற்பித்து வருகின்றன. சகோதரிகள் குரு உமா மற்றும் குரு மாதவி ஆகியோரால் நடத்தப்படும் நாட்டிய சாஸ்திராலயா 2014 முதல் தெய்வீக கலையான பரதம் மற்றும் கர்நாடக இசையை பரப்பும் பயணத்தை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். ஆற்றல் மிக்க குருக்கள் ஆன இவர்கள் 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பாரம்பரிய முறைகள் பரதம் கற்பித்து பரதத்தின் தெய்வீகத்தை அனைத்து நிகழ்ச்சிகளிலும் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள நாட்டிய அஞ்சலியில் வழங்குகிறார்கள். அவர்களின் மாணவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், காஞ்சிபுரம் கங்கை கொட்ட சோழபுரம், வேலூர் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில் மற்றும் சென்னை கபாலீஸ்வரர் கோயில் போன்ற பிரபலமான கோயில்களில் வழங்கி உள்ளனர். மேலும் சிறைச்சாலையிலும் மற்றும் புதுச்சேரி அரசாங்கத்தின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு சபைகளில் நிகழ்ச்சிகளை சிறப்பாக வழங்கி பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளது பாராட்டத்தக்கது. மேலும் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற குழந்தைகளிடையே தெய்வீக கலையை பரப்புவதற்கு அதிக நேரம் இவர்கள் செலவிடுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மற்றும் சகோதரிகள் மலேசியா, வியட்நாம் ஆகிய நாடுகளிலும் தங்கள் சீடர்களுடன் நிகழ்ச்சிகளை நடத்தி உள்ளது மிகவும் பாராட்டத்தக்கது. மேலும் இசை மற்றும் பரதநாட்டியம் பாரம்பரிய மாறாமல் பரதநாட்டியத்திற்கு உண்டான முழு மார்க்கத்தையும் வழங்கிய மாணவிகளின் அரங்கேற்றம் விழாவில் அவர்கள் ஆடிய நடனம் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைகள் PGNOA சங்கம் சார்பில் வாய்க்கூற்றம் நடைபெற்றது. புதுச்சேரி செவிலிய அதிகாரிகள் சங்கம் சார்பாக இன்று புதுச்சேரி ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைகள் வாய்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சங்கத்தின் அமைப்பு செயலாளர் செல்வி தலைமை தாங்கினார். சங்கத்தின் செயலாளர் ஹரிதாஸ், நிர்வாகிகள் ஜெரால்ட், ஷியாமலா, பூரணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரசு ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் முனுசாமி, துணை பொதுச் செயலாளர் பணிவாணன், சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் துணை பொதுச் செயலாளர் ஜெகநாதன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை குறித்து விளக்க உரையாற்றினர். கூட்டத்தில் ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைகள் நிலவும் செவிலியர் பற்றாக்குறை, 100க்கும் மேற்பட்ட காலியிடங்கள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டி அவசியம் மற்றும் சுகாதார பணியாளர்களிடம் பணி சுமை அதிகரிப்பது போன்ற முக்கிய பிரச்சனைகள் குறித்து விரிவாக பேசப்பட்டது. மேலும் PGNOA முன்வைத்துள்ள ஊழியர் நலன் சார்ந்த கோரிக்கைகள் ஏற்கனவே சுகாதாரத்துறைக்கு கடிதமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டது. அதனை கருத்தில் கொண்டு உயர்திரு சுகாதார இயக்குநர் அவர்கள் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என கூட்டத்தில் கூறப்பட்டது. இறுதியாக சங்கத்தின் துணை பொருளாளர் சந்தான லட்சுமி நன்றி தெரிவித்தார். அரியாங்குப்பம் முருகன் கோவில் இலவச பல் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் காலந்தோட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் பல் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் மகாத்மா காந்தி மருத்துவமனைகள் இருந்த மருத்துவர்கள் வந்திருந்த பொதுமக்களுக்கு பல சிகிச்சைகள் சம்பந்தமான பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கி மருந்துகள் வழங்கினர். இதில் அரியாங்குப்பம் கால்தோட்டம், கோட்டைமேடு, BBC நகர், அம்பேத்கர் நகர், அருந்ததிபுரம், அன்னை நகர் மற்றும் பெருசிறும்பாளையம் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்நிகழ்ச்சிக்கு வெளியூரை சேர்ந்த கஸ்தூரிபா, அரசு பெண்கள் கல்லூரி, சூரியோதய் தொண்டு நிறுவனம் மற்றும் கோயில் நிர்வாக குழு ஏற்பாடு செய்திருந்தது. கோயில் நிர்வாக குழு தலைவர் செல்வம் முன்னிலை வகித்தார். மருத்துவர் ஏஞ்சலினா, துணை பேராசிரியர் அபிராமன், முனைவர் ஜெயராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோட்டகுப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தெருக்களின் ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மற்றும் ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்கள் 3 வாலிபர்கள் பயங்கர ஆயுதங்களை கொண்டு அடித்து உடைக்கும் CCTV காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டகுப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட குட்டவாய்ப்பு தெருவை சேர்ந்தவர்கள் சாதிக் பாஷா இவர் கடந்த 5ஆம் தேதி இரவு தனது வீட்டில் வாயில் முன்பு பஜாஜ் ஆட்டோவை திறந்து வைத்துவிட்டு தூங்கச் சென்றுள்ளார்.
11:30 மணி அளவில் வெளியில் கண்ணாடி உடையும் சத்தம் கேட்டு எழுந்து வந்து பார்த்த பொழுது மதுபோதை தலைக்கேறிய நிலையில் இருந்த 3 வாலிபர்கள் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் ஆட்டோவை உடைத்துள்ளனர். இது குறித்து சாகின் பாக்ஷா கேட்டதற்கு கொலை மிரட்டல் விடுத்து அங்கிருந்து சென்றுள்ளனர். இது போன்ற பக்கத்து தெருவான மோர்சார் தெருவில் நின்றிருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனங்களின் கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். இது குறித்து கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் சாகித் பாஷா கொடுத்துள்ள புகாரின் பெயர்கள் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட கோட்டக்குப்பம் போலீசார் கோட்டக்குப்பம் பகுதியை சேர்ந்த முகமது ஆசிப் வயது 20 மற்றும் இவரது நண்பர்களான புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியை சேர்ந்த ரூபா சங்கர் வயது 20 ஆகிய 2 வாலிபர்களை கைது செய்த விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தலைமறைவாக உள்ள கோட்டக்குப்பம் பகுதியை சார்ந்த தினேஷ் வயது 24 என்பவரை தேடி வருகின்றனர். மேலும் 3 வாலிபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து தெருக்களின் ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை பயங்கர ஆயுதங்களை கொண்டு கண்ணாடிகளை உடைக்கும் சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வெளியாகி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சலவை தொழிலாளர்களுக்கு SC/SB நிதியால் LPG சிலிண்டர் அயன் பாக்ஸ் வழங்க வேண்டும் என்ற புதுகை மன்னார் சமூகத்தை சேர்ந்த சலவை தொழிலாளர்கள் அமைச்சர் தேனி ஜெயக்குமாரை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி மாநிலத்தின் பூர்வீக இந்து புதுகை மன்னார் சமூகத்தை சேர்ந்த சலவை தொழிலாளர்கள் மற்றும் ஈமச்சடங்கு தொழிலாளர்களின் நலனை முன்னிறுத்தி அவர்களுக்குரிய நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சமூக அமைப்பினரின் சார்பில் புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்களை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஷெட்யூல்ட் கேஸ்ட் அண்ட் ஆர்டர் செகண்ட் அமெண்டட் ஆக்ட் 61/2002 அடிப்படையில் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சமூகமாக இருந்தும் இதுவரை எந்த ஒரு தனிப்பட்ட நலத்திட்டங்களும் வழங்கப்படவில்லை என அவர்கள் தெரிவித்தனர். SC/SB சிறப்பு கூறு நிதி திட்டத்தின் கீழ் குடியிருப்பு, வீடுமனை மற்றும் தொழில் உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக எங்கள் பாரம்பரிய குல தொழிலான சலவை தொழிலை மேம்படுத்த LPG கேஸ் மூலம் இயக்கும் சிலிண்டர் அயன் பாக்ஸ் வழங்கி வருடத்திற்கு 6 முறை இலவச நிரப்புதல் வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் அகன் ஏகாம்பரம் மற்றும் தோழர்கள் முருகன், சக்திவேல், பிரகாஷ் உள்ளிட்டோர் இணைந்த அமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து விவாதித்தனர். சமூக நலனை புரிந்து கொண்ட அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்கள் சில நலத்திட்டங்கள் உடனடியாக மேற்கொள்ளப்படும், மேலும் சில திட்டங்கள் 1 மாத காலத்தில் நடைமுறைக்கு வரும் என்று உறுதியளித்தார். தலைவர் தெய்வீதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். மதகுடிப்பட்டு அருகே உள்ள காமராஜர் அரசு கலை கல்லூரியில் வந்தே மாதரம் பாடல் உருவாக்கப்பட்டு 150வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மதகுடிப்பட்டு அருகே உள்ள காமராஜர் அரசு கலை கல்லூரியில் வந்தே மாதரம் பாடல் உருவாக்கப்பட்டு 150வது ஆண்டு ஆவதை முன்னிட்டு அதனை கொண்டாடும் விதமாக கொண்டாட்ட நிகழ்ச்சி கல்லூரியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு NCC தரைப்படை லெப்டினன்ட் கமாண்டர் முனைவர் கதிர்வேல் தலைமை தாங்கினார். பேராசிரியர் செந்தமிழ் ராஜா முன்னிலை வகித்தார். பேராசிரியை உதய கீதா அனைவரையும் வரவேற்று பேசினார். நிகழ்ச்சியில் கலைதீர்த்தாள் குப்பம் பகுதியை சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகி சாரங்கம் அவர்களுக்கு சால்வி அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டு தொடர்ந்து NCC மாணவர்கள் வந்தே மாதர பாடலை பாடினர். மேலும் சுதந்திரத்திற்காக போராடிய சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்த மாணவ மாணவிகளுக்கு விளக்கமாக எடுத்துக் கூறப்பட்ட நிகழ்ச்சியில் மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். உயர்நீதிமன்ற தீர்ப்பை பின்பற்றி 2 ஆண்டு நிலுவை பென்ஷன் வழங்க கோரி பாத்திமா பள்ளி ஓய்வூதியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கல்வி சட்டப்படி பென்ஷனுக்கான நிர்வாகத்தின் பங்கு 5% கட்ட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த 2 உத்தரவுகளின் 3 அடிப்படைகள் 32 பள்ளிகள் 5% பங்கை கட்டி அரசின் பங்கு 95% சேர்ந்த ஓய்வூதியர்களுக்கு வர வேண்டிய முழுமையான 100% பென்ஷனை வழங்கிட வழிவகை செய்தனர். ஆனால் பாத்திமா மேல்நிலைப் பள்ளி நிர்வாகம் மற்றும் சட்டத்தையும் உயர்நீதிமன்ற ஆணையையும் நிறைவேற்ற மறுத்து வருகிறது. பாத்திமா மேல்நிலைப் பள்ளி நிர்வாகத்தின் இந்த சட்ட விரோத போக்கை கண்டித்து வழிநடத்த வேண்டிய பேராயர் நிர்வாகம் பள்ளி நிர்வாகத்தின் சட்ட விரோத செயலுக்கு துணை போகிறது. இந்நிலையில் இந்த ஆகஸ்ட் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் பாத்திமா பள்ளி நிர்வாகம் தன்னுடைய பங்கு 5% பென்ஷன் ஊதியம் கட்ட வேண்டும் என ஆணை பிறப்பித்தது. ஆனால் அதையும் முழுமையாக நிறைவேற்ற மறுத்த ஊதியத்திற்கு மட்டும் 5% பங்கை கட்டி வழக்கம் போல் கல்வித்துறையை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தவறான விளக்கத்தை கொடுத்த பாத்திமா பள்ளியின் சட்ட விரோத செயலுக்கு துணை போகிறது.
இந்த அரசியல் சட்ட சிறுபான்மை மக்களின் நலனுக்காக வழங்கியுள்ள சிறுபான்மை உரிமையை தவறாக பயன்படுத்தி அரசின் சட்ட ரீதியான நடவடிக்கை தடுத்து விடுகின்றன. வயதான காலத்தில் மருத்துவ செலவு உள்ளிட்ட அத்தியாவசிய செலவுகளை கூட செய்ய முடியாத நிலையால் பென்ஷனர் படும் துயரத்தை கருத்தில் கொண்டு விரைவில் 2 வருட நிலுவைத் பென்ஷனை வழங்கிட கோரி பாத்திமா பள்ளிக்கு எதிராக பிறப்பித்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுவை பாத்திமா ஓய்வூதியர்கள் சார்பாக சட்டப்பேரவை அருகே இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு பாத்திமா ஓய்வூதியர் சங்க செயலாளர் ஆல்பர்ட் மார்டின் தலைமை தாங்கினர். பள்ளி ஓய்வூதியர்கள் கிருஷ்ணமூர்த்தி, சின்னப்பன், ராஜாராம், வேணு சின்னப்பன், ஜோசப் அழகிரி மற்றும் பல்வி அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளை சார்ந்த ஓய்வூதியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு நிதி உதவி பெறும் ஓய்வூதியர்கள் சங்க தலைவர் ஆந்தோனி சாமி, செயலாளர் சீதாலட்சுமி உள்ளிட்டோர் கண்டன உரை நிகழ்த்தினர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்வில் கருவேல முள் மரங்களை நாம் தமிழர் கட்சியினர் அகற்றினர். புதுச்சேரி வடவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு மீனவ மக்களின் வாழ்வாதாரத்திற்கு அச்சுறுத்தலாகவும் மற்றும் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பதற்கும் முட்புதர்கள் கருவேல மரங்கள் அடர்ந்து வளர்ந்து இருந்தது. கருவேல மரங்கள் முட்புதர்கள் அகற்ற வலியுறுத்தி கடந்த மாதம் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன அதிகாரிகளுக்கு கடந்த மாதம் கோரிக்கை மனு வழங்கப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த நிலையில் இந்நாள் வரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி மடவேலி தொகுதி நிர்வாகிகள் அனைவரும் ஜேசிபி இயந்திரம் கொண்ட சீமை கருவேல மரங்கள் புதர்கள் அனைத்தையும் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டார்கள். இந்நிகழ்வில் இளங்கோவன், கோகுலகிருஷ்ணன், தனசேகரன், பாலன், தமிழ்செல்வி, பவி, முகுந்தன், சின்ராசு, வினோத், மணி, சூர்யா, காளிதாஸ், சீமான், அபிஷேக், எழில், காமராஜ், வினோத் குமரன், ரமேஷ், மனோஜ் அனைவரையும் பங்கேற்றனர். முத்தியால்பட்டி தொகுதியில் மின் புதைவிட கேபிள்கள், மின் பகிரமான பெட்டிகள் ஆகியவற்றை போர்க்கால அடிப்படை மாற்றி அமைத்தார். தோண்டப்பட்ட பள்ளங்களை மூடி பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என தொகுதி மக்களுடன் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மின்துறை தலைமை பொறியாளரை சந்தித்த திராவிட முன்னேற்ற கழக சார்பில் மனு அளித்தார். புதுச்சேரி முதியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி மக்களுடன் சென்ற மின்துறை தலைமை அலுவலகத்தில் தலைமை பொறியாளரை சந்தித்த முதியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்ற கழக சார்பில் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் கூறியிருப்பதாவது, புதுச்சேரி முதியால்பேட்டை தொகுதிகள் மின்துறை சார்பில் 35 ஆண்டுகளுக்கு முன்பு புதைவிட கேபிள்கள் போடப்பட்டது. இவைகள் தற்போது பழுதாகி மின் கேபிள்கள் எரிந்த மின்தடை ஏற்படுகிறது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகிறார்கள். இரவு நேரத்தில் ஏற்படும் இந்த திடீர் மின்தடையால் வயதானவர்கள், குழந்தைகள் உட்பட அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள். முதியால்பேட்டை சாலை தெருவில் புதிய மின்மாற்றி அமைத்து தர வேண்டும். சுப்பிரமணிய கோவில் தெரு, லோகமுத்து மாரியம்மன் கோவில் தெரு, அங்காளம்மன் கோவில் தெரு, அங்காளம்மன் 3, 4, 5 குறுக்கு தெரு ஆகிய வீதிகளில் இரவு நேரங்களில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே இந்த பகுதியில் மின் பகிர்மான பெட்டி புதிதாக அமைக்க வேண்டும். சோழிநகர் தெற்கு பகுதி, செங்கேணி அம்மன் கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களுக்கான மின் தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே உள்ளதால் தனி மின்மாற்றி மற்றும் தேவையான மின் பகிர்மான பெட்டி அமைத்துடன் பழைய கேபிள்களை அகற்றி புதிய திறன் அதிகமாக மின் கேபிள்களை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதே போன்ற ஏழை மாரியம்மன் கோயில் எம்ஜி ரோடு சந்திப்பு பகுதி மிகப்பெரிய வியாபார பகுதியாக மாறி வருவதால் எதிர்கால மின் தேவைகளை கருத்தில் கொண்டு புதிய மின் மாற்றியினையும் அதுக்காக மின் பகிர்மான பெட்டியையும் அமைத்துக் கொடுக்கவும். எம்ஜி ரோட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள டிவி நகர், கணபதி நகர் பகுதிகளில் பல இடங்களில் மின் பெயர்கள் பல ஆண்டுகளாக மாற்றப்படாமல் கீழே தொங்கிய நிலையில் செல்கிறது. எதிர்வரும் 3 மாதங்கள் மழைக்காலமாக இருப்பதால் மின்துறை அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக சீரமைப்பை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.